ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 71வது தலைப்பு மக்களே. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். படையினர் பின்னேறினாலும் பீமன் சற்றும் தயங்காமல் முன்னோக்கி சென்றான். கௌரவர்களின் காலாட்படைகளை தன் காலால் மிதித்தே கொன்று தீர்த்தான். இதை பார்த்த துரியோதனன் ஆத்திரத்துடன் பீமன் அருகில் வந்தான். அவனுக்கு துணையாக பல நாட்டு ராஜாக்களும் வந்தனர். பீமன் அவர்களது தேர்களை தன் புஜபலத்தாலேயே அடித்து நொறுக்கினான். அந்த ராஜாக்களை தன் கதாயுதத்தால் கொன்று போட்டான். பின்னர் துரியோதனின் தேரை தன் பலம் கொண்ட மட்டில் தூக்கி வீசினான். துரியோதனன் இறந்து விட்டானோ என்று நினைத்த கௌரவப்படை பின் வாங்க ஆரம்பித்தது. இது கண்டு நுணுக்குற்ற துரியோதனன் மைத்துனர்கள் அவனுக்கு ஆதரவாக போர் உக்கிரமானது. அவர்களை சிதறி ஓட வைத்தான் பீமன். விராட தேச இளவரசன் உத்தரகுமாரனை கொன்ற சல்லியனை நோக்கி முன்னேறினான் அவனது தம்பி சுவேதன். இது கண்ட துரியோதனன் பீஷ்மரை அவனுடன் போரிட அனுப்பினான். சுவேதனை பெரும் வில்லாளி. அவன் விட்ட பானங்களின் விளைவாக பிதாமகர் பீஷ்மரே தன் வில்லையும் அம்புகளையும் இழந்து நிராயுத பாணியானார் என்றால் அவனது வீரத்தை அளவிட மதிப்பேது. அதன் பின் மற்றொரு வில்லை எடுத்து அவர் போரிட வேண்டியதாயிற்று. அவர் விட்ட அம்பில் சுவேதனின் கிரீடம் பறந்தது. இது கண்டு கோபமடைந்த சுவேதன் கடும் போர் புரிந்து மீண்டும் அவரை சோர்வுக்குள்ளாக்கினான். இவனை எப்படித்தான் வெல்வது என்று பீஷ்மரை யோசிக்க ஆரம்பித்து விட்டார். பீஷ்மர் சோர்ந்து விட்டதை கவனித்த துரியோதனன் மேலும் பல அரசர்களை அவனுக்கு துணைக்கு அனுப்பினான். ஒருவனை அடிக்க இத்தனை பேரா என்று சொல்லும் அளவுக்கு சுவேதனை சுற்றி நின்று அரசர்கள் தாக்கினர். ஆனால் வீராதி வீரனான சுவேதன் அவர்கள் அனைவரையும் பின்வாங்கச் செய்யும் வகையில் அஸ்திரங்களை எய்தான். இப்படி ஒருவன் தன் பக்கம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று துரியோதனனை நினைக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. இதையடுத்து மேலும் 5 பலசாலி அரசர்களை அனுப்பினான். அவர்களில் குகரா தேசத்து மன்னனும் அடக்கம். அவனும் பெரும் வில்லாளி. அவர்களையும் தோற்கடித்தான் சுவேதன். வானுலக தேவர்களோ அவனது வீரத்தை ஆஹா என விண்ணிலிருந்து பாராட்டினர். அவனது இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் அவன் இந்த வில்லை தான் செய்த தவத்திற்காக சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான். சிவதனுசுக்கு ஏது தோல்வி. அதனால் தான் இவ்வளவு உக்கிரமாக அவனால் போரிட முடிந்தது. இவனை அழிக்க வேண்டுமானால் வீரம் பயன்படாது, விவேகம்தான் பயன்படும் என்று பீஷ்மர் சிந்தித்தார். எங்கே பொறுமை குறைகிறதோ, எங்கு உணர்ச்சிகள் அதிகமாகிறதோ அங்கே தோல்வி தேடி வந்து சேரும். இந்த தத்துவத்தை உணர்ந்தவர் பிதாமகர் பீஷ்மர். அவர் சுவேதனிடம் வில்வித்தையில் உன்னிலும் உயர்ந்தவர்கள் இல்லை என்றே சொல்வேன். ஆனால் உன் திறமை மட்டுமே இப்படி ஒரு வெற்றியை விட்டு தன் உரையில் இருந்து வாளை உருவியபடியே என்னையா வீரன் இல்லை என்றபடியே பீஷ்மர் முன்னால் நீட்டினான். அக்கணமே பீஷ்மர் வில்லை எடுத்து அவனது கையில் அஸ்திரத்தை பாய்ச்ச அவனது கை அறுந்து விழுந்தது. ஆனாலும் அந்த வீரமகன் அதை பொருட்படுத்தவில்லை. இடது கையில் வாளை பிடித்து பீஷ்மரின் தலையை அறுத்தெடுக்கும் அளவுக்கு முன்னேறிவிட்டான். அப்போது பீஷ்மர் மற்றொரு அம்பை பாய்ச்ச அவனது மார்பில் தைத்தது. அவன் விண்ணுலகை அடைந்தான். அவன் சுத்த வீரனாக சொர்க்கத்துக்குள் நுழைந்ததும் தேவர்களே அவனை மாலையிட்டு வரவேற்றார்கள். வெறும் வீரமும் ஒற்றை கலையும் மட்டும் மனிதனை வெற்றி பெற வைத்து விடாது. சகல கலைகளையும் மனிதன் கற்க வேண்டும். கற்றாலும் அறிவுத்திறனையும் பயன்படுத்த தெரிய வேண்டும். அவனே பூரண வெற்றி அடைய முடியும் என்பது பாரதம் நமக்கு உணர்த்தும் பாடம். முதல் நாள் போர் ஒரு வழியாக முடிவிற்கு வந்தது. அன்று கௌரவர் பக்கமே அதிக வெற்றி என்பது போல் மாயை ஏற்பட்டது. தனது 2 மகன்களையும் பறிகொடுத்த விராடராஜன் கலங்கி நின்றான். அவனை தர்மர் தேற்றினார். விராடராஜா, உன் மகன் சுவேதனை விண்ணுலக தேவர்களே பாராட்டியிருக்கிறார்கள். அவன் வீர சொர்க்கமே அடைந்தான். மகாத்மா பீஷ்மரே மாண்பு தவறி நடந்து
கொண்டதன் விளைவே உன் மகனின் மரணம் என்பதே உனக்கு வெற்றிதான். உத்தரகுமாரனும் பல வீரச் செயல்களையும் செய்தே மாண்டான். வீரப்பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்கள் இறந்து போனால் வருத்தக்கூடாது எனத் தேற்றினார். அப்போது விராடராஜன் மனம் மகிழ்ந்து, தர்மரே, என் பிள்ளைகள் உயிர் மட்டுமல்ல, எனது உயிரும் உமக்காகவே செல்லும் என்றான். தர்மர் அவனை நெஞ்சார தழுவிக்கொண்டார். 2ஆம் நாள் விடிந்தது. பாண்டவர் படைக்கு அன்று திரௌபதியின் மூத்த சகோதரன் திருஷ்டத்யும்னன் தலைமை சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டான். 2 படைகளும் களத்தில் இறங்கின. இன்னைக்கு 71வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. இதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம 72வது தலைப்பை பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. நாளைக்கு வாக்காளர் தினம். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாரும் வாக்கு போட்டுருவங்க. உங்களுடைய ஒருத்தரோட வாக்கும் அவ்வளோ முக்கியம்.